ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் எங்கன்னா கோயம்புத்தூருக்கு மட்டும். இதில் எத்தனை வேக்கன்சி போட்டிருக்காங்கன்னா 17 வேக்கன்சி போட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் போஸ்டிங்க்கு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருந்தாவே போதும் மக்களே. நீங்கள் வெறும் 8th முடிச்சிருந்தாவே இந்த ஜாப் அப்ளை பண்ணலாம். இதுக்கு லாஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 20/1/2026 கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டேட் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அதுக்குள்ளே சீக்கிரம் போயிட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு சேலரியாக எவ்வளோ அறிவிச்சிருக்காங்கன்னா 58,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அப்கமிங் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வீடியோ போடுறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா என்னையும் நீங்கள் பார்க்குறீங்க, என்னோடய வீடியோவும் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, கொஞ்சம் வேகமாக நம்ம உள்ளே போயிடுவோமா? இதுதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நோட்டீஸு. இப்போ இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதில் மொத்தம் 17 அசிஸ்டண்ட் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதில் 16 அசிஸ்டண்ட் போஸ்டிங் யாருக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா ஆதி திராவிடர் முன்னுரிமை பெற்றவங்களுக்கு, அப்புறம் முன்னுரிமை பெறாதவங்க, இவங்களுக்கு தான் 16 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வயது வரும் பார்த்திங்கன்னா 1/7/2025 அவங்களுக்கு 18லேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களோட கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ்லேயே படிச்சிருந்தாவே போதும். அப்புறம் ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் கொடுத்துருக்காங்க. அது யாருக்குன்னா பழங்குடியினர் முன்னுரிமை பெற்றோருக்கும் முன்னுரிமை பெறாதவங்களுக்கும். இவங்களுக்கும் வயது அதே தான், 1/7/2025 37 வயசுக்குள்ளே இருக்கணும். சேம் அதே கல்வி தகுதி. இவங்களுக்கும் ஊதியம் பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 58,000 தான். இந்த ஜாப் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்படி நான் சொல்கிறது புரியலனா கூட நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் படித்து கூட பாருங்கள். இதில் எப்படின்னா நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கணும். அதில் உங்களோட பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, உங்களோட ஜாதி, அப்புறம் இருப்பிட முகவரி, இது எல்லாமே நீங்கள் ஒரு பேப்பரில் ரைட் பண்ணி வச்சுக்கணும். இதோடு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ண நான் சொல்கிறேன். முன்னுரிமை சான்றிதழ், அப்புறம் பணி அனுபவம், உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எது இருந்தால் அதையும் வைக்கணும். அப்புறம் இருப்பிட சான்றிதழ், அதுக்கப்புறம் 2 அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலகத்திலேருந்து நன்னடத்தை சான்றிதழ் முக்கியமாக அட்டாச் பண்ணணும். அப்படி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வைக்கலைன்னா உங்களோட ஃபார்ம் நிராகரிக்கப்படும். இதை எப்படின்னா நீங்கள் தபால்லையோ இல்லை நேர்லேயோ கீழே இருக்கிற அட்ரஸுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அந்த அட்ரஸ் என்னென்னா கோட்ட பொறியாளர், நெடுஞ்சாலை கோட்டம், திருச்சி சாலை, கோயம்புத்தூர் 641018. இந்த அட்ரஸ் தான் நீங்கள் கொண்டு போய் உங்களோட ஃபார்மை கொடுக்கணும். இதோட லிங்க் நான் கமெண்டில் ஃபஸ்ட் கமெண்ட்டாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கு நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, டாட்டா, பை பாய்.